பைபிள் கேரக்டர்ஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிற நபர் அதிகமாக பேசப்படாத ஒருத்தராக இருந்தாலும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பெண் தான் யாக்கோபின் முதல் மனைவியான லேயாள். லாபானுக்கு 2 குமாரத்திகள். மூத்தவள் லேயாள், இளையவள் ராஹேல். லாபான் வேற யாரும் இல்லை, ஈசாக்கின் மனைவியான ரெபேக்காலோட கூட பிறந்த சகோதரன், அதாவது யாக்கோபுக்கு தாய்மாமன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 16 முதல் சொல்லப்படுறது என்னன்னா, லாபானோட மூத்த குமாரத்தி லேயாலோ கூச்ச பார்வை உடையவள், ராஹேலோ ரூபவதியும் பார்வைக்கு ரொம்ப அழகானவளுமா இருக்கிறா. ஈசாக்கின் கட்டளைப்படி பெண் கொள்வதற்காக தன் தாய்மாமன் லாபான் இருக்கும் ஸ்தலத்திற்கு வந்த யாக்கோபு முதலில் பார்த்த ராஹேல் மேல பிரியம் கொள்றான். லாபான் கொடுத்த வாக்கின்படி ராஹேலை மனம் முடிப்பதற்காக 7 வருஷம் அவனிடத்துல வேலை செய்கிறான் யாக்கோப்பு. 7 வருஷம் முடிஞ்ச அப்புறம் ராகேலை கைப்பிடிச்சதா நினைச்ச யாக்கோப்பு மனம் முடிந்த அன்று இரவு லாபான் தந்திரமாக ராஹேலுக்கு பதிலாக தன் மூத்த மகளான லேயாலை அவனிடத்து அனுப்புறான். இரவு என்பதால இருட்டின் காரணமாகவும் யூத வழக்கப்படி லேயால் முட்காடிட்டு இருந்தனாலையும் வந்தது ராஹேல்னு நினைச்சு லேயாலோட யாக்கோப்பு சேர்றான். அடுத்த நாள் காலையில் வந்தது லேயாள்னு தெரிஞ்சு அதிர்ச்சியில் லாபானிடம் ஓடிய யாக்கோப்பை அவன் சமாதானப்படுத்தி, மூத்தவள் இருக்கும் போது இளையவளை கொடுக்கறது இங்கே வழக்கம் இல்லைன்னு சொல்லி அவன் மேலும் ராஹேலுக்காக 7 வருஷம் லாபானிடத்து வேலை செய்ய ஒத்துக்கொள்கிறான். ஆனால் லேயாலோ தேவையற்றதும் நேசிக்கப்படாததுமான ஒரு மனைவியாக ஆகிடுறா. தன் தங்கை மேல் அலாதி பிரியம் கொண்ட யாக்கோப்பு அவளுக்காக 7 வருஷம் மேலும் உழைக்கிறத பார்த்து லேயாள் தான் இந்த 7 வருஷ உழைப்புக்கு தகுதி இல்லாதவளா தள்ளப்பட்டது எண்ணி அவன் மனசு கண்டிப்பாக உடஞ்சி போயிருக்கும். தான் மனைவின்னு சொல்லப்பட்டாலும் தன் கணவனோட மனசுல மனைவிக்கேற்ற அன்பு தன் தங்கைக்கு தான் உரியதுன்ற உண்மை அவளோட மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்கும். யாக்கோப்பு அடுத்த 7 வருஷம் முடிஞ்ச அப்புறம் ராஹேலை திருமணம் செய்த பிறகு லேயாளோட நிலைமை இன்னும் மோசமாக தான் ஆயிருக்கும். பல வருஷ காத்திருப்புக்கு பிறகு ராஹேலை மணந்த யாக்கோப்பு அவளிடம் அதிக பிரியம் கொண்டு இருந்திருப்பான். லேயாள் இருந்த கூடாரத்தை விட ராஹேல் இருந்த கூடாரத்துல தான் அதிகமாக தன் நேரத்தை செலவிட்டு இருப்பான். யாக்கோப்பின் அன்புக்காக ஏங்கி பல வருஷங்களா தன் இரவுகளை கண்ணீரோடு கழிச்சிருப்பாள் லேயாள். லேயாளோட தாயாரை பற்றி பைபிள் எதுவும் குறிப்பிடப்படலை. ஆனால் சில யூத புஸ்தகத்தில் லாபானோட மனைவி அதினானும் அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் அதுக்கப்புறம் இரட்டையர்களாக பிறந்தது தான் லேயாலும் ராஹேலனும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒருவேளை அவன் முன்னமே இறந்து போயிருக்கலாம், அதனால் பைபிளில் குறிப்பிடப்படலை. அப்படின்னா லேயாளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. தனிமையில் பல நாள் ஆண்டவரை நோக்கி அவள் கதறி இருந்திருப்பா. இப்படி அற்பமாக எண்ணப்பட்ட அவளுக்கு கர்த்தர் கற்பம் தெரிக்கும்படி செய்தார். தன்னோட இந்த கசப்பான தனிமையின் போராட்டத்தை தன் பிள்ளைகளின் பெயரால் பதிவு செய்கிற லேயாள். முதல் குமாரன் பிறந்த உடனே தன் புருஷன் தன்னை நேசிப்பார்னு சொல்லி ரூபன்னு பெயரிடுறா. 2வது மகன் பிறந்த உடனே தன் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு இவனையும் எனக்கு தந்தார்னு சொல்லி சிமியோன்னு பெயரிடுறா. 3வது மகன் பிறந்த உடனே என் புருஷன் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார்னு சொல்லி லேவின்னு பெயரிடுறா. அடுத்து 4வது மகன் பிறந்தவுடன் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி யூதான்னு பெயரிடுறா. 5வது மகன் பிறந்தவுடன் தேவன் தனக்கு பலனை தந்தார்னு சொல்லி இசக்கார்னு பெயரிடுறா. 6வது மகன் பிறந்தவுடன் தன் புருஷன் தன்னுடனே வாசம் பண்ணுவார்னு சொல்லி செப்புலோன்னு பெயரிடுறா. 6 மகன்களை பெற்றிருந்தும் அவ சிறுமைப்பட்டவளா தான் எண்ணப்பட்டிருந்தா. ஒரு முறை லேயாளின் மூத்த மகனான ரூபன் தன் தாயிடம் தூதாயும் கனிகளை கொண்டு வந்து கொடுக்குறான். கர்ப்பம் தரிக்கிறதுக்கு உதவுறதா சொல்லப்படுகிற இந்த தூதாயும் கனிகளை ராஹேல் வந்து லேயாளிடம் கேட்கிறா. தன் கணவனை எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாம இப்போ இந்த கனிகளையும் கேட்கிறியான்னு கேட்ட லேயாளிடம் ராஹேல் இந்த கனிகளுக்கு ஈடாக அன்று இரவு யாக்கோபை அவளோட அனுப்புறதா சொல்றா. தன் கணவனையே கெரையமா தன் தங்கை கிட்ட இருந்து வாங்குற நிலைமையில இருந்த லேயாள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. மற்றொரு முறை யாக்கோப்பு தான் வஞ்சித்த சகோதரன் ஏசாவை சந்திக்க பயந்திருந்த போது முதல் வரிசையில் தன் வேலையாட்களையும் பிள்ளைகளையும் முன்னே நிறுத்தி இடையில லேயாலை நிறுத்தி கடைசியாக தான் நேசித்த ராஹேலையும் யோசேப்பையும் நிறுத்துறான். இந்த இடத்துலையும் தனக்கு ராஹேலை விட லேயாள் முக்கியம் இல்லைன்றதே வெளிப்படுத்துறான் யாக்கோப்பு. இவ்வளவு அவமானங்களை சந்திச்ச லேயாளோட மனசோ ஆண்டவர் மேல சாஞ்சிருந்தது. லேயாள் இடத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னா, யாக்கோப்பு அவளை நேசிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் அவ யாக்கோப்பை கடைசி வரைக்கும் உண்மையாதான் நேசிச்சா. 2வதா தனித்து விடப்பட்டிருந்தாலும் அவ ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தா. பல வருஷம் கடந்திருந்தாலும் யாக்கோப்பின் அன்புக்காக அவ ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தா. எல்லாம் கிடைத்த ராஹேல் தன் கர்ப்பமாகிறதுக்கு தாமதமானதும் யாக்கோப்புடன் புலம்பி அவனை கோபப்படுத்தினா. ஆனா ஒன்றுக்கும் தகுதி இல்லாம எண்ணப்பட்ட லேயாள் ஒரு தடவை கூட யாக்கோப்பிடத்துல கோபப்படல. ராஹேல் லேயாள் குழந்தைகள் பெற்றதை பார்த்து பொறாமை கொண்டா. ஆனா லேயாளோ ஒரு தடவை கூட ராஹேலோட அழகுக்காக பொறாமப்படல.
கானானுக்கு போறோன்னு யாக்கோப்பு சொன்னும்போது லேயாள் உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சா. ஆனா ராஹேலோ தன் தகப்பனுடைய விக்கிரகங்களை யாக்கோப்புக்கு தெரியாமையும் அவங்க தகப்பனுக்கு தெரியாமையும் திருடிட்டு வந்திருந்தா. யாக்கோப்பின் இடத்துல ராஹேல் தனக்கு பிள்ளைகள் கொடுக்காவிட்டால் நான் சாகிறேன்னு சொல்றா. நம்மளும் பல நெருக்கங்கள் வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றோம். ஆனா லேயாலோ தன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்காம எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள்ள ரொம்ப பொறுமையா சகிச்சா. லேயால ஆண்டவர் யாரும் எதிர்பார்க்காத விதமா ஆசீர்வதிச்சு ஒரு பெரிய ஸ்தானத்துல கொண்டு போய் அவளை வச்சாரு. ஆண்டவர் யாக்கோப்பை நேசிச்சு இருந்தாலும் அவனை ஆசீர்வதிச்ச பெரும் பங்கு லேயாலின் இடத்துல இருந்து தான் வந்தது. யூத சாம்ராஜ்யத்தின் பெரும் பங்கு லேயாலின் பிள்ளைகளுக்கு தான் உரியது. மோசே, ஆரோன், சகரியா, யோவான் ஸ்நானகன் போன்றோரெல்லாம் லேயாவின் மகனான லேவியின் கோத்திரத்துல தான் பிறந்தாங்க. தாவீது, சாலமோன், தானியலை தொடர்ந்து நம்முடைய மீட்பர் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே லேயாலின் மகனான யூதாவின் கோத்திரத்துல தான் பிறந்தாரு. பெத்தேலை விட்டு புறப்படுகையில் ராஹேல் தன் மகன் பெஞ்சமின் பிரசவிக்கும் போது மறிச்சு போயிடுறா. அதனால அவ எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்படுறா. ஆனா லேயாலோ பூரண ஆயுசுள்ளவளா வாழ்ந்து மறிச்சப்புறம் முற்பிதாக்களான ஆபிரகாம், சாரால் அடக்கம் பண்ணப்பட்ட அதே இடத்துல அடக்கம் பண்ணப்படுறா. அன்புக்காக ஏங்கி தான் மிகவும் நேசித்த தன் கணவனான யாக்கோபு அவன் நேசித்த ராஹேலிடம் இல்லாம இந்த லேயாலுக்கு பக்கத்துல தான் அடக்கம் பண்ணப்பட்டான். இன்னைக்கு நீங்களும் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்ட ஒரு லேயாலா இருக்கலாம். உங்களோட முயற்சியால யாரையும் திருப்திப்படுத்தவோ மாற்றவோ முடியாது. மாறாக ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற உங்க உறவை பலப்படுத்துங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ரிஜெக்ஷன் இஸ் அ பிளெஸ்ஸிங். ஏன்னா பல வருஷமா காத்திருந்து உடைஞ்சு போயிருக்கிற உங்களோட அந்த உள்ளம் தான் ஆண்டவரோட கண்களுக்கு அழகானது. அதுல வாசம் பண்ணதான் அவர் விரும்புறாரு. உங்களை யாராச்சும் தாழ்வா பார்த்தா இதை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒரு நாள் சகல மகிமையோடு இருக்கிற அவரோடு கூட நம்ம ராஜகுமாரர்களும் குமாரத்திகளாக உட்கார போகிறோம். அந்த ஸ்தானத்திற்கு ஈடாக இந்த உலகத்தின் எதிர்பார்ப்புகள்லாம் ஒன்றுமே கிடையாது. லேயால் என்றால் சோர்வுன்னு அர்த்தம். அந்த சோர்வை லேயால் எப்படி தோற்கடிச்சாலோ அது போல நாமளும் உலகம் கொடுக்கிற இந்த சோர்வை ஆண்டவருக்குள்ளாக இருந்து ஜெயிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.